சோலை சாய் சமையல் இன்றைய வீடியோவில் மண்பானை காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்போவுமே குக்கரில் பாத்திரத்தை தான் செஞ்சுருப்போம். இன்றைக்கி மண்பானையில் தான் செய்ய போகிறோம். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீடியோவை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் முழுவதுமாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மண் சட்டியில் நெய்யும் எண்ணெயும் கலந்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதை இந்த மண் சட்டியில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். புது சட்டியை கண்டு நம்ம தான் வைக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பாதி பிரியாணி இலை, சோம்பு கொஞ்சம், ஸ்டார் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இதை இதில் போட்டு தாளிச்சுக்கலாம். பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது உப்பையும் போட்டுக்கலாம். நாவையும் போட்டு வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம மசாலா தூளெல்லாம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியார் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசனை போயிருச்சு. இந்த டயத்தில் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி இருக்குது. இப்போ தயிரும் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கவும் எண்ணெயே பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம அந்த டயத்தில் ஒரு காளான் பாக்கெட் கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னு தண்ணி விடும், அதுவரை நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை இருந்தாலும் இதில் போட்டுக்கலாம். புதினா கூட நல்லா சேர்ந்து வாசனையாக இருக்கும். பாசுமதி ரைஸ் 1.5 கப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை வடிச்சுக்கிட்டு வந்துக்கலாம். அரிசியையும் போட்டு இதிலே வதக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டோம்னா அரிசி உடையவும் உடையாது. 1.5 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன், இதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வர வட்டி நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்க. இந்த டயத்தில் நம்ம மூடி வச்சுக்கிட்டு 15 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு வேக விடலாம். இனிமேல் இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா ஸ்லோவிலே வச்சுருங்க. நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு. நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருக்குது. இருக்கட்டும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் புதினா இலையை தூவி மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய தயிர் பச்சடி ஒன்று ரெடி பண்ணலாம். வெங்காயமும் வெள்ளரிக்காயும் போட்டிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கெட்டி தயிராக ஊற்றி இதில் கலந்துக்கலாம். பிரியாணினாவே தயிர் பச்சடி. நம்மளோட மண்பானை காளான் பிரியாணி அருமையாக வந்திருக்குது. இதே மாதிரி ஹெல்த்தியான காளான் பிரியாணியை மண்பானையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.